ஆனால் என்னைக்கு எப்படா கல்யாணம்? அவனும் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் பண்ணவே இல்லை. அவன் பண்ணாததுக்கு நான் தான் பண்ணணும். உனக்கும் கல்யாணம் மாடாது? கடையில் எவ்வளோ சம்பளம் தராங்க உனக்கு? 300 அனுபவம் தருவாங்கண்ணே. சரி, போதுமா? அதான் சம்பளம் போதுமா? அது பார்க்கணுண்ணே. அடுத்த வேலை சென்னைக்கு கல்யாணம் பண்ணுறாங்கிற அப்புறம் இந்த சம்பளம் என்ன சென்னைக்கு வந்துடணும். சென்னையில் போய் வேலை பார்க்கலான்னு.
அபி, நான் உன்னை இன்னைக்கு பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்கள் காலேஜுக்கு வந்தேன் அபி. என்னை நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வெளியே வரவே இல்லையா? எப்படி அபி வீட்டுக்கு போனேன்? ஏன் அபி இப்படி பண்ணுற? என்னை ஏன்டி அவாய்ட் பண்ணுற? ப்ளீஸ் அபி, புரிஞ்சுக்க அபி. ஏன்டி என்னை அவாய்ட் பண்ணுற? ஹலோ அபி, ஹலோ அபி, ஏன்டி என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிற? ஏன்டி நீ என்கிட்ட பேச மாட்ற? உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு பணக்கார மாப்பிள்ளை உன்னை பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு பணக்கார மாப்பிள்ளை கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போறியா? என்னை லவ் பண்ணும்போது உனக்கு தெரியாத நான் ஏழைன்னு? நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடி. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ நீ வேணான்னு சொல்லிட்டு போறியே. என் நினப்பு இல்லாமல் நீ இருந்துருவியா? என் நினப்போட நேரத்தை கூட வாழ்ந்துருவியா? ஆனால் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடி. நீ இல்லாமல் வந்துட்டு என்னால் இருக்க முடியாது. எனக்கு நீ வேணும்டி. எனக்கு நீ வேணும். உங்கள் அப்பா அம்மாவை கேட்டால் நீ வந்துட்டு என்னை வந்து லவ் பண்ண. உங்கள் அப்பா அம்மாவை கேட்டுட்டால் வந்துட்டு நீ என் கூடலாம் வெளியே சுற்றின. தாங்க முல்லடி. நீ இல்லாத என் ஒரு வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முல்லடி. என்னால் பார்க்க முடில. நீ எனக்கு வேணும்டி. நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும். நீ இல்லாத வாழ்க்கை என்னால் ஒரு நாள் கூட நினச்சி பார்க்க முடில. நான் வேணான்னு சொன்னேன்லடி. நீ தான் வந்துட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண. நீ வேணான்னு அன்னைக்கே சொல்லியிருந்தேன். நான் வேணான்னு சொல்லும்போதே நீ வேணான்னு சொல்லியிருந்தேன். நான் என் பாட்டுக்கு என் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்பேனே. நீ வந்துட்டு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண. உன்னை பார்க்காம இருக்க முடியல, உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. நான் அன்னைக்கு நீ தானடி சொன்ன. அபி ப்ளீஸ்டி, அபி ப்ளீஸ்டி, தயவுசெய்து புரிஞ்சுக்கடி. என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாதடி. தயவுசெய்து வாடி, நம்ம எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கலாண்டி. வாடி, தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்க. அபி அபி அபி. இங்கே தான் சோப்பு வச்சேன். யார் தான் எடுத்து குடிச்சிட்றாங்கன்னு தெரிலப்பா. உள்ள உக்காந்து என்ன பண்ணுறான்? என்னதான் பண்ணுறான் பார்ப்போம். அவள் இல்லாத இந்த வாழ்க்கையில் நானுமே இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன், வாழ மாட்டேன். சொல்கிறா மச்சான், இந்த குளிக்க வந்தான்டா, சோப்பு எடுத்துக்கிட்டு இருக்கான்டா. அண்ணா இங்கே வாங்க. நான் ஒருத்த மருந்து குடிச்சிட்டு உக்காந்து வரேன்டா. யாரா மருந்து குடிக்கிறது? யாரு? டேய் எந்திரா போத எந்திரா. மருந்து என்னடா குடிக்கிற? மருந்து குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? யாரா தம்பி நீ? எந்த ஊர்ரா உனக்கு? என்ன இந்த வயசில் உனக்கு மருந்து குடிக்கிற? அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? எந்த ஊர் ராணி? என்ன உனக்கு பிரச்சனை? எந்த ஊர் சொல்லு. என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லு. எதாக இருந்தாலும் பேசுவோம், சொல்லு. லவ் பிரச்சனை. எதாக இருந்தாலும் பேசுவோம், முதல்ல உட்காரு. யாருண்ணா அது? தெரிலடா, ஏதோ லவ் பிரச்சனையா? எந்த பிரச்சனைக்கும் மருந்து குடித்தா சரியாயிருமா? சொல்லு, என்ன பிரச்சனை சொல்லுப்பா. 3 வருஷமாக ஒருத்தி நான் லவ் பண்ணேனே, இன்னைக்கு வேணான்னு போயிட்டானே. ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அவள் வேணான்னு சொல்லிட்டு போனால் அதுக்காண்டி நீ மருந்து குடிக்கிறதா? சொல்லு பார்ப்போம். ஏண்டா, உன்னை பெற்று வளர்த்து படிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உங்கள் அப்பா அம்மா. அதுவும் ஒரே பையன்னு சொல்கிற. எவ்வளோ தூரம் உன்னை ஆசையாக வளர்த்துருப்பாங்க. பெற்றவங்களுக்கு தாண்டா தெரியும். நீ வந்து செத்து போயிட்டேன்னா உன் கூடயே வந்து அவள் செத்துருவாளா? சொல்லு பார்ப்போம். உங்கள் அப்பா அம்மா உன்னே தாண்டா இழந்துட்டுருப்பாங்க. இவள் இல்லைன்னா இன்னொருத்தி. அது மனசில் நினச்சிக்க. ஃபோனில் தான் என்னையும் தான் ஒரு பிள்ளை ஃபோனில் லவ் பண்ணிச்சு.
என் ஹேண்டிகேப்னு தெரிஞ்சு நீ வந்து வேணாம்னு விட்டு போயிட்டா. உன்ன மாதிரி தான் நானும் மருந்து குடிக்க போனேன். எங்கள் அம்மா அப்பா யார் காப்பாற்றுவா? ஹாய் மச்சான். என்ன மச்சான் மீட்டிங்க? எப்போ பார்த்தாலும் பசங்க கூட கூட்டமாகவே உட்காந்துருக்கிய. எப்போ பாரு பசங்களோட மீட்டிங்க. என்ன மச்சான்? என்ன மச்சான் இது வேலையா? இங்கே உட்காந்துருக்கீங்க. வா மச்சான், உட்கார் மச்சான். தம்பி மருந்து குடிச்சிக்கிட்டு இருந்தான், இப்போ தான் பார்த்தேன். பார்த்தோட அப்புறம் தட்டி விட்டு ஆளை பிடிச்சி உட்கார வச்சிருக்கு. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். லவ் ஃபெயிலியரான். தம்பி, காதலில் தோல்வி அடைஞ்சோம்லாம் சாவு தான் முடிவுன்னு நினச்சா இந்த உலகத்தில் சுடுகாடு பத்தாது தம்பி. உன்னை பெத்த தாய் தந்தை நினச்சி பார்த்தியா? ஒரு நிமிடம் நீ உன் தாய் தந்தையை நினச்சி பார்த்துருந்தனா இந்த முடிவுக்கு நீ வந்திருக்க மாட்ட. இந்த பொண்ணு இல்லாட்டியும் உனக்கு இதை விட சிறந்த பொண்ணாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பொண்ணு ஒன்று தான் வாழ்க்கைன்னு நினைக்காத. அதனால் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க சொல்கிறத கேளு. படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை பாரு. நல்ல பொண்ணு ஒன்றை தேடி வரும். தம்பி, நீ செத்துட்டனா அவள் உன் கூடயே வந்து சாவ போகிறது கிடையாது. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி போயிட்டா. தேவா, முதல்ல இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டான். மறுபடியும் எதாவது பண்ணுவான், வீட்டில் கொண்டு போய் விட்டுருவான். ஆமாம் மச்சான், வந்து வீட்டில் விட்டுருவோம்.